அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு மை சேனல் வேர்ல்ட் ஆஃப் அல்லாஹ். அல்லாஹுடைய பாதையில் நம்முடைய பயணம். இஸ்லாம் பற்றிய தகவல்களை தெரிந்து கொள்ள வேர்ல்ட் ஆஃப் அல்லாஹ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை ப்ரெஸ் செய்து கொள்ளுங்கள். இஸ்லாம்னா என்ன அப்படிங்கிறத முதல்ல பார்க்கலாம். இஸ்லாம் என்பது சாந்தி அல்லது அமைதி என்று அர்த்தத்தை கொண்டது அரபு சொல்லாகும். இதுவே சமர்ப்பணம் அல்லது வழிபாடு என்பதையும் குறிக்கும். இஸ்லாம் ஒரு இறைத்தொழிலான மதம். இது ஒரே கடவுளான அல்லாஹ்விற்கு முழுமையாக ஒப்படைக்கப்பட்ட நிலையை உள்ளடக்கியதாகும். அதனால்தான் ஒரு முஸ்லிமை நாம் பார்த்தால் சலாம் சொல்கிறோம். அது வழிபாட்டிலும் அடங்கும். அவருக்கு சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும் என்று நாம் அல்லாஹ்விடம் துஆ செய்வது போலும் ஆகும். இஸ்லாம் எப்பொழுது உருவானது என்பதை பார்ப்போம். இஸ்லாம் 7ஆம் நூற்றாண்டின் ஆரம்பத்தில் அரேபியாவின் மெக்கா நகரத்தில் உருவானது. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பவரின் வழிகாட்டுதலின்படியும் கடவுளின் அன்புரைக்கு ஆதாரமாக இது உலகிற்கு அறிமுகமானது. அவருக்கு அல்லாஹ்வால் வஹியாக, அதாவது தெய்வீக வெளிப்பாடு கொடுக்கப்பட்டுள்ளதுதான் குர்ஆன். இஸ்லாமியர்களின் முக்கியமான புனித நூல்தான் இந்த குர்ஆன். இஸ்லாமியர்கள் இதை அல்லாஹ்வின் வார்த்தையாக எண்ணி அதை கடைபிடிக்கின்றனர். இஸ்லாமின் நோக்கம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இஸ்லாம் மனிதர்களை நேர்மையான வாழ்க்கை வாழவும் வழிநடத்துவதோடு கடவுளின் அருளை பெறுவதற்கும் வழிகளை கற்றுத்தருகிறது. அதோட முக்கிய நோக்கங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். கற்றுக் கொடுக்கக்கூடிய அந்த நோக்கங்கள் என்னென்ன அப்படிங்கிறது, தெய்வத்தினை, அதாவது அல்லாஹ்வை முழுமையாக தொழுவது, ஒரே கடவுளாக வணங்குதல், இது முதல் நோக்கமாக இருக்குது. நல்லொழுக்கம் வளர்த்தல், பொறுமை, அன்பு, உண்மை மற்றும் உதவித்தன்மை போன்ற பண்புகளை கடைபிடிக்கின்றது. இது இரண்டாவது நோக்கமாக இருக்கு. நடைமுறை கொள்கைகள், நடைமுறை கொள்கைனா சமூக நலன், தானம், சகோதரத்துவம் ஆகியவற்றில் கவனம் செலுத்துகிறது. இது எல்லாமே இது மூணாவது நோக்கமாக இருக்கு. இந்த 3 நோக்கங்களையும் நமக்கு இஸ்லாம் கற்றுத்தருகிறது. அடுத்ததா இஸ்லாமின் அடிப்படை கோட்பாடுகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். 1. தௌஹீத், ஒரே கடவுளின் அல்லாஹ் ஒருமைத்துவத்தை நம்புதல். இதை ஏகத்துவம் அப்படின்னு சொல்லுவாங்க. 2. சலாத், நாள்தோறும் 5 வேளை தொழுகை தொழுவது. 3. ஜக்காத், பொருளாதாரத்தில் உள்ளவர்களிடம் இருந்து ஏழைகளுக்கு உதவி செய்தல். 4. ரமலான் மாதம் நோன்பு நோற்றல், ஒழுக்கத்தை கட்டுப்படுத்தவும் இறைவனுக்கு நெருங்கவும் நோன்பு வைத்தல். 5. ஹஜ், வாழ்நாளில் ஒரு முறையாவது மெக்காவுக்கு புனித யாத்திரை செய்தல். இந்த 5 கோட்பாடுகளை பற்றியும் விளக்கமாக பின்வரக்கூடிய வீடியோக்களில் பார்க்கலாம். அடுத்தது இஸ்லாமின் முழுமையான நெறிமுறைகள் என்னென்னு பார்க்கலாம். 1. மனித உறவுகளை மதிக்க மற்றும் ஒழுங்குபடுத்த சாரியா என்று அழைக்கப்படும். இந்த சாரியா சட்டத்தின் முக்கிய அம்சத்தை பற்றி அடுத்து வரக்கூடிய வீடியோவில் நாம் பார்க்கலாம். 2. வாழ்க்கையின் அனைத்து அம்சங்களுக்கும், அதாவது வாழ்க்கையோட அம்சம் அப்படின்னா என்னென்ன அப்படின்னா, அதில் என்னென்ன சேரும் அப்படின்னா குடும்பம், சமூக வாழ்க்கை, வர்த்தகம், அரசியல், இது எல்லாமே வாழ்க்கையின் அம்சங்களில் அடங்கும். அதை எப்படி வழிகாட்டும் புது கொள்கைகளை இஸ்லாம் கற்றுக் கொடுக்கிறது. சரியா? 3. உலகில் சாந்தி மற்றும் ஒருமை நிலைநாட்டுதல் இஸ்லாமின் முக்கிய இலக்காக கொண்டிருக்கு. இஸ்லாம் மனிதர்களின் ஆன்மீக வளர்ச்சியையும் உலகியலான வாழ்வையும் சமநிலைப்படுத்துவது எனும் தனிச்சிறப்புடைய மதமாக விளங்குகின்றது. இந்த தனிச்சிறப்புடைய மதத்தை எங்களுக்கு வழங்கியதற்காக எல்லாம் உள்ள அல்லாஹ் தாலாவுக்கு அல்ஹம்துலில்லாஹ் நன்றி செலுத்திக் கொள்வோம். மேலும் நம் மௌத் ஆகும் வரை இந்த மதத்திலேயே நம்மை அல்லாஹ் இருக்கச் செய்வானாக. ஆமீன். இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ள தகவல்களாக இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் பயனுள்ள தகவல் என்று கமெண்ட் பண்ணுங்கள்.
உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராவது இஸ்லாம் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மேலும் தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விரும்பினீங்கன்னா லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்று நாம் தெரிந்து கொண்ட விஷயத்தை கற்ற தீனின்படி கடைசி மூச்சு வரை அமல் செய்யும் பாக்கியத்தை நம் எல்லோருக்கும் எல்லாம் உள்ள அல்லாஹ் தாலா தந்தருள்வானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஜஸாக்கல்லாஹு ஹைரன் கசீரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.